வணக்கம், நான் உங்க வாசன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு வந்து பார்த்துட்டீங்கன்னா, இந்த ஆல்பம்ஸ் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஒய்ஃபும் பார்த்தது கிடையாது, நீங்களும் பார்த்தது கிடையாது, நானுமே பார்த்து கிட்டத்தட்ட எக்கச்சக்க வருடங்கள் ஆயிடுச்சு. ஓரளவுக்கு பெரிய பையன் ஆகிற வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் ஆல்பம்ஸ் தான் இது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃப்க்கும் உங்களுக்கும் காட்ட போகிறேன். பயங்கரமாக இருக்க போதுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்வீட்டுக்கு நான் சொல்லுவாத நான் பார்த்துட்டேன். இதை பார்த்துட்டியா? எனக்கு அனுப்பிச்சிருக்கீங்க லவ் பண்ணும்போது. தோத்துக்கிட்டே இருக்கீடா. இது வந்து எல்கேஜியே படிக்கும் போது எடுத்துக்கிட்ட ஃபோட்டோங்க. பயங்கரமாக இருக்கேன்ல? சாப்பாட்டு ரமன் தான் போல அப்பவே. அப்படியா? நல்லா சாப்பிட்ருக்கேண்ணா. ஆமாம், குண்டு குண்டுன்னு இருக்கீங்க. குண்டு குண்டுன்னு இருக்கேண்ணா. அது லவ் பண்ணும்போது எல்லாருமே சின்ன வயசு ஃபோட்டோ அனுப்புவாங்க. சின்ன வயசு ஃபோட்டோ நான் அனுப்புனது கிடையாது. பட் இந்த ஃபோட்டோ நான் அனுப்பிச்சிருந்திருக்கேன். இந்த ஃபோட்டோ பார்த்துருக்கியா? அப்பவே பைக்கு. அப்பவே பைக்குன்னா நான் கை குழந்தையா இருக்கும் போதே பைக் ஓட்டுற மாதிரி. கை குழந்தையா இருக்கும் போதுல இருந்தே பைக் ஓட்டுற மாதிரிலாம் எடுத்திருக்கேன். இது இங்க தாண்டி உனக்காகவே ஃபர்ஸ்ட் இதுதான் காட்டணும் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிருக்கேன். அப்ப இதுல என்ன இப்படி இருக்கு வித்தியாசமா? ஆமாண்டி, மாடு குடிக்கிறதுக்கு அந்த தொட்டில. ஆமா, தொட்டி இன்னும் இருக்குடி. இதுதான் நம்மளோட பழைய வீடு. அதுக்கே எப்படிங்கிறீங்க? இங்க பாரு. நான் பாத்திருக்கேன். பாத்திருக்கியா? இருந்துச்சு தானே? இல்ல இந்த மாதிரி இங்க இருக்குது. அதெல்லாம் பார்த்துருக்க மாட்டேன். இந்த காலேஜ் போட்டோ பாரு, இதுவும் பார்த்துருப்பேன். இல்ல பார்த்தது இல்லையா? இல்ல. நான் ஏன் இப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கேன்? என்னடா மூஞ்சி இது? ஆனாலும் இங்க கொஞ்சம் இழுத்து விட்டுருக்கேன் பாருடி. நீங்க மன்மதன் அப்படிதான். கரெக்டா சொல்லிட்டியே. ஓ, ஆட்டோனமஸ் காலேஜா? ஆமாண்டி, அதனால தான் கேட்டேன். டிகிரி இருந்தாலும் உங்க காலேஜ் ஏ, எங்களது A++. அது என்னடி A++? இது இத்தனை வருஷத்துல இந்த இடத்துல ஏ இருக்கிறதே இப்பதான் நான் பாக்குறேன். அங்கிருந்து வந்த கமெண்ட் கேட்டுட்டேன். காலேஜ் போனா தானே. சரி சரி, பாரு. எந்த பக்கத்தா இருக்கிறது? ஏதோ ஒரு பக்கத்து தர. ஒண்ணுமே தெரியலையே. கண்ணு தெரியாது. எங்க அக்கா சரி. ஷிட்டா? அது இல்ல, நான் கண்ணை குறுக்கிலாம் பாக்குறேன். அப்படி விரிச்சு பாக்குறேன். என் கண்ணுக்கு நீங்க தெரியலையே. நான் இல்லடி அது. நீங்க இருங்க, அக்காவே கண்டுபிடிக்கிறேன். அக்காவை அப்புறம் கண்டுபிடிக்கலாம். அக்காவே இல்லைங்க இங்க. ஓ, இங்க இருக்காங்க. கரெக்ட். சரி, எல்லாம் இப்படி மாத்தி நிக்க வச்சா நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? ஃபேவரட் போட்டோ இதுவா? செம போட்டோ இல்ல? இது எங்க என் ஒய்ஃபுக்கு என்ன ரசிக்க தெரியல போலங்க. நம்மளை ரசிப்போம். என்ன மாதிரி நம்ம பசங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ சின்ன வயசு ஃபோட்டோவை பார்த்தாலே நமக்கு என்ன ஆகுன்னே தெரியாது, அப்படியே ரசிக்க ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா சின்ன வயசுல தான் நம்ம ரொம்ப அழகா இருக்கிற மாதிரி நமக்கு தோணும். அதுதான் ஓரளவுக்கு உண்மையும் கூட. எனக்கு இந்த ஃபோட்டோ இன்னும் ஞாபகம் இருக்கு. சொல்லுங்க. என்னன்னு? ஓடி வரும்போது ஷூட் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு தெரியாத, ஓடி வரும்போது ஷூட் பண்ணாங்கன்னு. கரெக்டு தான் நீ சொல்றது. ஆனால் அந்த மொமெண்ட் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குன்னு சொல்றேன் நான். எந்த இடத்துல போட்டோ எடுத்தேன்னு கூட ஞாபகம் இல்லைல்ல, ஆனா அந்த இடத்துல ஓடி வரும்போது போட்டோ எடுத்தது மட்டும் ஞாபகம் இருக்கு. ஏன் அழுகுறீங்க? அது இதனாலதான் கேமரா கொடுக்க மாட்டேன் கையில. இது மட்டும் ஞாபகம், இது ஞாபகம் இருக்கா? ஆமா, அது இது இந்த மாதிரி குட்டி விஷயம் ஞாபகம் இருக்கு. ஆக்சுவலி டிடிஎஃப் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட் 2. இதுக்கு முன்னாடி எபிசோட் 1 வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்மளோட ஓல்டு வீடியோ ரியாக்ட் பண்ற மாதிரி வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு நீங்க கொடுத்த ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்தது அப்படிங்கிறனால இந்த ஓல்டு ஆல்பம் இதோட ரெஸ்பான்ஸும் பயங்கரமா இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல இன்னொரு ஆல்பம் ஒன்று வச்சிருக்கோம். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா டைம் ஆயிடும். ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நல்லா போலியே. அடுத்த போட்டோ இதுவும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த நாய் பேர் மொன்னை. ஆனா சரியான ஷார்ப்பு நாய்க்குட்டி. செம்ம டேலண்ட். செம்மையா இருக்கான்ல. அவன் பேர் மொன்னை. செம்ம அறிவான நாய்ங்க. பப்ளுக்கு மொன்னைன்னு வைக்கலாமா? பப்ளு பிஸ்கட் வேணுமாடா? பப்ளு கூப்பிட்டீங்கன்னா வெளியாயிருவேன். அவன் பிஸ்கட், அவன் பேர் பப்ளுன்னு கூப்பிட்டா வர்றது இல்ல. பப்ளு பிஸ்கட் வேணுமா? பப்ளு பிஸ்கட்டுங்க. பப்ளு பிஸ்கட் சாப்பிடலாம் வாங்க. பப்ளு பிஸ்கட் வேணுமாடா? வந்துட்டீங்களா? இதா கன்னோட உட்காந்துருக்கேன். திருப்பதி இல்லடி, இந்த பொம்மை கன்னு வாங்கி கொடுத்தாங்க எங்க அப்பா. எனக்கா ஒரே சந்தோஷம். நான் கேட்ட கன்னு வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதுலதான் இனி எல்லாம் ஒரு நிமிஷம் கூட இதை நான் பாத்துக்கிறேன். ஒரு நிமிஷம் கூட. என் தலைவன் ஒரு மாதிரி மாசா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. என் தலைவன் என்னைக்கு மாஸ் தான் எங்க அப்பா. பட் இதுல ஏதோ ஒரு ரொமான்டிக்கா ஏதோ வேற மாதிரி பாக்குற மாதிரி இருக்கு. ஆமா, உண்மையா அப்படிதான் ஃபீல் ஆகுது. தெரியல ஏன்னு தெரியல. இந்த மாதிரி ஹாய் போட்டோவே நான் பார்த்தது கிடையாது சின்ன விஷயத்துல. எங்க அப்பா என்ன போஸ் இது? இங்க பாரு, மிலிட்டரி ட்ரெஸ் போட்டு கையில ஒரு துப்பாக்கி வச்சுட்டு எல்லா போட்டோலையும் துப்பாக்கியோட நிக்கிறதே என் வேலையே. இருக்கீங்க ஒல்லியா இருக்காரு. என் தலைவன் அப்போ ஒல்லியா தான் இருந்தார். எங்க வேற யாரும் இருக்காரு.
இருக்காரு. எங்க அப்பா பயங்கரமா இருப்பார். ஒரு ஃபோட்டோல ஒரு மாதிரி இருப்பார். என்னடா இது? இது இந்த உடம்பு தான் எனக்கு பிடிக்கும். ஆனால் ரொம்ப மாதிரி எமோஷனலாக இருக்கு. அதுல ரொம்ப எங்க அப்பா விட்டா நான் தான் இந்த உலகத்துக்கு தலைவரே எங்க அப்பா தான் அப்படிம்பேன். இந்தா யார் ஜோதிகா மாமா? ட்ரெஸ்ஸா கொடுங்க. ஆமா, ஆனா அந்த போட்டோல எனக்கு அப்படிதான் தெரிஞ்சது. இதுல தெரியுது பாரு நல்லா. இல்ல கண்ணு தெரிய மாட்டேங்குது. கண்ணு தெரிய மாட்டேங்குதாடி? இல்ல இவ்வளவு குட்டியா இருந்தா நான் எங்க போறது? இதுல இங்க பாருங்க எப்படி இப்படி. ஓகே ஓகே. அவ டைரக்ட் நான் எப்படி பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு டைரக்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசை சின்ன வயசுல. அதுதான் இல்லன்றீங்க. நிறைய ஆசை இருக்கு. எனக்கு டைரக்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசைங்க. ஸோ அதனால எந்த போட்டோவா இருந்தாலும் இப்படிதான் நான் வந்து பாத்துட்டீங்கன்னா, ஆமா இதை இங்க பாரு இருக்கும் பாரு, இப்படிதான் வந்து பாத்துட்டீங்கன்னா போட்டோ எடுத்து இருப்பேன். இன்னும் இவ்வளவு காமெடி வச்சிருக்கீங்க. வாய பாருங்க. ஏன் வாயா காட்டு. இது நானா இந்த கண்ணத்துல கை வச்சுட்டு இருக்கிற மாதிரி போட்டோ. எங்க அப்பா அதுக்கே அடிச்சாருடி, வாயில எப்படி வச்சிரு, இப்படி வைக்க கூடாதுன்னு சொல்லி. எங்க அப்பாவே பரவாயில்ல. இல்ல எங்க அப்பா அப்படி எல்லாம் அடிச்சதுனால தானே இவ்வளோ ஒரு ஒழுக்கமான பையனா இருக்கேன் நானு. வழக்குகளிலும் கைதானவர் யூடியூபர் டிடிஎஃப் வாசன். என் குழந்தையெல்லாம் போட்டு அடி உரிப்பு போறேன். நீங்க ஐயனோ பொண்ணோ அடிக்கிறீங்க. போட்டு அடிச்சு பொழந்துருவேன் நான். ஏன்ட்டு இருந்து காப்பாத்துறத பார்க்கலாம். அப்ப 2 பேரும் என்னடி இப்படி பேசுறோம், அடிச்சிருவீங்களா என் குழந்தைய அப்படின்னு சொல்லுவியான்னு பார்த்தா என்கிட்ட இருந்து முதல்ல காப்பாத்துக்கங்கடி. ஒரு இடத்துலயும் மாத்துறது தலைவர். ஆமா, எல்லாத்துலயுமே அதே போஸ்ட் தான் போலயே. ஐயோ எனக்கு தெரியாத ஒரு போஸ்ட்லயோ நம்ப மாட்டேன். நீங்க டைரக்டர் சொல்லுது உண்மையாதாண்டி. எல்லாம் நான் ஒரு தடவையும் நான் ஆக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், நான் சிங்கர் ஆகணும்னு சொல்லுவீங்க அடுத்து. இல்ல பாடணும்னு ஆசைப்பட்டிருக்கேன், சிங்கர் ஆகணும்னு ஆசைப்பட்டது கிடையாது. பாடணும்னாலும் என்ன ஒண்ணுதான், சிங்கர்னாலும் ஒண்ணுதான். என்ன நார்மலா இங்க நமக்குள்ள பாடிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன்டி. அப்படியா? இல்ல பெரிய லெவல்ல சிங்கர்ல லோக் ஆகணும்னு ஆசைப்பட்டது இல்ல. எல்லாரும் பாருங்களேன் சிச்சுக்கிட்டு பாக்குறாங்க. இது இந்த போட்டோ நான் பார்த்ததே கிடையாது. ரொம்ப சின்ன பையனா இருக்கும் போது பார்த்துருக்கேனா, இங்க எப்படி ஒண்ணுமே புரியல. எனக்கு ஏதோ ரொம்ப இந்த வீடியோ ரொம்ப எமோஷனலா போயிட்டு இருக்கு. குழி நான் பார்த்துட்டு வைக்கிறேன், நீ அடுத்தது எடு. எனக்கும் கொஞ்சம் காட்ட. ஏன் எடுத்துட்டு போய் அங்கதான் காட்டுவியா? இங்க வெயிடி 2 பேர் பார்க்கலாம்னா. சேட்டை பிடிச்ச பையன் சார், சும்மா ஜாலிக்காக இம்சை பண்ணுவான் சார். பண்ண இரிட்டேட் ஆகுது. பரவாயில்ல. இந்த போட்டோ பாரு, எங்கப்பா எவ்வளவு ஸ்டைலா உட்காந்துருக்காரு. நான் பாரு பாத்ரூம் போற மாதிரி உட்காந்துருக்கு. என்ன இருக்கு? இந்த போட்டோ எடுத்தது நல்ல ஞாபகம் இருக்கு. இந்த போட்டோ எடுத்தது ஞாபகம் இருக்கு. நீங்க சொல்லுங்க. இங்கதான் அது தெரியும். இல்ல அந்த போட்டோ எடுத்தது நல்ல ஞாபகம் இருக்கு. இந்த பழனி அண்ணா கூட எடுத்தது நல்லா ஞாபகம் இருக்கு. இந்த நவுத்தோட நம்ம தோட்டத்துல வேலை செஞ்சாரு. நம்ம தோட்டத்துல TV50 இருக்கும்டி, அது எப்பவுமே ஓட்டிட்டே இருப்பாரு. வெளியே போயும் ஒரு TV50 எடுத்து ஓட்டினாரு. அன்பார்ச்சுனேட்லி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தவறிட்டாரு. இங்க பாரு மாட்டேன். அது கண்ணாடி எங்க சொருகி வச்சிருக்கேன் பாரு, மொட்டையில சொருகி வச்சிருக்கேன். கேப் போட்டாங்க. எங்க அக்கா கையில ஒண்ணு வச்சிருக்கா பாத்தியா? அது என்ன தெரியுமா? இப்படி சாரி பரவாயில்ல, ஓகே. இப்படி அமுக்குனா தெரியும். இது எல்லாம் எடிட்டருக்கு புரியுமா? அவன் வேற ஒரு 2K கிட்டு. எனக்கு தெரியும், தெரியாது நினைச்சுக்கிறியா? நானும் விளையாடி இருக்கேன். ரொம்ப தான் பண்ணக்கூடாது. அதுதான் அந்த வாட்டர்ல பபிள்ஸ் வரும். நமக்குனா நீங்களும் 2K கிட் தானே? அவன் 21 வயசு தானே ஆச்சு உனக்கு. நீ எவ்வளவு வயசு? நீ என்ன வயசு சொல்லு? 21ஆ? ஏண்டா நீ early 90s-ஆ? early 2K கிட் அவரு. டேய் எனக்கு சத்தியமா நான் சொல்றேன், எனக்கு புரியல. நான் கரெக்டா 2000-ல பிறந்திருக்கேன். என் லைஃப்ல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 90s கிட்ஸ் மாதிரி தான் நடக்கும். ஒரு முக்கால்வாசி 90s, கால்வாசி 2K கிட்ஸ், பாதி கூட நடக்கும். சரிங்களா? நான் வந்து பார்த்தீங்கன்னா நானும் 90s கிட்ஸ் தான். என்ன சேர்த்துக்க மாட்டாங்க. நீ 2K கிட்ன்றுவாங்க. ஆனா பையன் 2004 5 2004 ஒரு early 90s கிட்ஸா? டேய் அதை அவாய்ட் பண்ணிட்டு இருக்கணும்டா, early 90s கிட்ஸ்ங்கறத வார்த்தையை. அவர் அப்படிதான் 90s மாதிரி தான் பேசுறார், பூமர் மாதிரி. நீங்க பூமர் தானே தெரியும். ஆனா பிரச்சனை கிடையாது. எனக்கு இந்த ஜெனரேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிக்கல இந்த ஜெனரேஷன். எதுன்னு சொல்லி மேட்டர்டி. படிக்கிற பசங்க எத்தனை பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, நேபாளில் எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்க, ஜென்செட் கிட்ஸ். அந்த மாதிரி யோசி. நீ ஏன் கெட்டு நாசமா போறதையே பாக்குற? கரெக்ட் தானே சொல்ற? சப்போர்ட்டுக்கு இல்லைன்னா காய்ச்சி சொல்லிடுவா என்ன தனியா. சிங்கிள் ஹேண்ட்ல என்ன ஹேண்டில் பண்ணுவாய் ஒருத்தி தான்.
நீரூட்டி ஏதோ பாட்டு, இந்த பாட்டு ஓடிட்டு இருக்கு. நீரூட்டி என்னாச்சு? அது நீலோத்தி, நீரூட்டியா? இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. சாமி, நான் வரும்போது கார்ல நான் போட்டு வந்த பாட்டு இது. நான் எனக்கு பிடிக்கும் நான் சொன்ன பாட்டு. தெரியல, ஏதோ என் மண்டையில ஓடிட்டு நீரூட்டி. நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு ரீல்ஸ் கூட பார்த்தேன். என்னடா நீரூட்டின்னு இருக்காங்களே, அந்த படம் நல்லா இருக்கு பாருங்க. கால் சொரீரம் போல. நான் மட்டும் தான் ஒவ்வொரு போட்டோல ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். மத்தவங்க நீங்க தான் அதிக பிரசிங்க போல. அதான் கூட ஒரு நிமிஷம். கால் சொரீரம் அதிகம் பிரசிங்கி. அப்படி இல்ல, நீங்க அதிகம் பிரசிங்கி இல்ல. நான் ரொம்ப நல்ல பிள்ளை. கால் சொரியும் போது போட்டோ எடுத்துட்டுங்க. இதுல நான் ஒருத்தன் அதிக பிரசங்கியா. எங்க வீட்டுல போய் கேட்டு பாருங்க நான் எவ்வளவு அமைதின்னு. பொண்ணுங்கெல்லாம் அமைதி தான். இது நம்ம 2 கால மாடடி நம்ம கிட்ட இருந்தது. அந்த அண்ணன் தான் ஜங்குவாடு. அதே போட்டோ ரிப்பீட் ஆகுதுப்பா. நல்ல குவாலிட்டியா இருக்கு. அக்கா ஸ்கூலுக்கு போறாங்க, நீங்க கலர் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க. போட்டோ எடுக்கிறாங்க அப்படின்னா டக்குன்னு போயிட்டு மாத்திட்டு வந்துட்டேன் போட்டோ எடுக்கிறதுக்கு. ஆமா, அவன் ஸ்கூலுக்கு போற, நான் எங்கடி போவேன்? அப்புறம் நான் என்ன வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருப்பேன் அவனுக்காக. லீவ் போட்டிருப்பீங்க. இதுதான் லாஸ்ட் ஸ்கூல் போட்டோ. எஸ்ஆர்எஸ் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தேன். அப்போ நிறைய வெளியே போயிருக்கீங்களே. நிறைய வெளியே போயிருக்கோம். எங்க அப்பா இருக்கிற வரைக்கும் போய்கிட்டே இருப்போம் வெளியே. நம்ம தாத்தா இங்க பாரு, இவர் தானே பீடி குடிக்க பழக்க விட்டதே என்ன. ஸோ அப்படி இருக்கும்போது நான் தாத்தாவை பீடி குடிக்க விடக்கூடாதுன்னு சொல்லி பீடி பாக்கெட்டில் எடுத்துகிட்டு போய் ஒழிச்சு வச்சிருவேன். அதை நீங்கள் எடுத்து குடிச்சிருக்கீங்க? இல்லை, செகண்ட் ஸ்டாண்டர்டில் மட்டும்தான் குடித்தேன். அதுக்கப்புறம் குடிக்கவே இல்லை. 3rd 4th 5th 6th 7th 8th 9th 10th 11th வரைக்கும் குடிக்கல. 12th குடிச்சேன். இங்கே பாரு சித்தப்பா எப்படி இருக்காரு பத்தியா? இது எங்க பெரியப்பா. சித்தப்பா நல்லா இருக்காருல்ல? ஷூ போட்டுருக்காரு பாருங்க. எங்க அப்பாவும் ஷூ போட்டுருக்காரு. ஓகே, ஆனா எனக்கு இவர் போட்டது. எங்க பெரியப்பா மட்டும் ஷூ போடல. கல்யாணத்துலடி யார் எங்க அப்பா அம்மாவோட கல்யாணத்துல அவ்வளோ அழகா ஏன்னா உள்ள இங்கயா அந்த ஆல்பம் எடுத்துட்டு வாங்க பார்க்கலாம். இல்ல, அந்த ஆல்பம் இப்போ இல்லை. ஸோ டிடிஎஃப் இந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சப்போர்ட் பயங்கரமா தாங்க. அந்த ஆல்பம்லாம் காட்டுறேன். அப்போ வரைக்கும் உனக்கும் காட்ட மாட்டேன். அப்போ இப்படி காமிச்சா ரியாக்ஷன் மூஞ்சிலேருந்து வர மாட்டேங்குது. அப்படி காமிச்சா ரியாக்ஷன் வந்துருமா?